எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே எனக்கு வந்து சாப்பாட்டில் பாய்ஷன் வைக்கிற அளவுக்குலாம் வந்திருந்தாங்க. அந்த அளவுக்குலாம் எங்கள் வீட்டில் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. இப்போ எங்களோட பெரிய தேடல்ன்றது ஒரு வேலை தான். சின்ன கடையினால ஏதாச்சும் வேலை செஞ்சால் நம்மளுக்கு மாதம் நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு ஏதாச்சும் ஒன்று கிடைக்குமேனு போய் கேட்குற இடத்துலலாம் எல்லாமே வந்து நான் அப்படி ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்ன்ற ஒரே ஒரு இந்த பாலின பாகுபாடு தான் எங்கே வெளியில் போனாலுமே. ஊரை சேர்ந்து என்னை வெட்ட வந்தாங்க. நம்ம கேஸ்க்கு இப்படி ஒரு பையனா, இப்படி ஒரு பொண்ணா மாறணுமா, அந்த மாதிரியெல்லாம் பண்ணாங்க. எனக்கும் ஆசைலாம் இருக்குது. எங்கள் அப்பா கூட கை கொடுத்துட்டு போகணுலாம் ரொம்ப ஆசைலாம் இருக்குது. ஆனால் 3 வருஷம் ஆச்சு எங்கள் அப்பா என்கிட்ட பேசி. இது வரைக்குமே எங்கள் அப்பா என்கிட்ட பேசினது கூட கிடையாது. நான் என்ன படிச்சிருக்கேன், என்னோட குவாலிஃபிகேஷன் என்ன, அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க வந்து என்ன ஜெண்டர், ஒரு ஆணாக இருக்காங்களா ஒரு பெண்ணாக இருக்காங்களா, அந்த இதை மட்டும்தான் பார்க்குறாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சொசைட்டிலையும் சரி, வீட்லேயும் சரி, டிரான்ஸ்ஜெண்டர்ஸையும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது இல்லாமல் இனி ரொம்ப பொறுமான தப்பான விதங்களில் நிறைய கஷ்டமாக இருந்துச்சு. பொண்ணுங்க ஃபுல்லுமே ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க. ஹாஸ்டலில் தங்கவே முடியாத அளவுக்கு நான் இருக்கும் போது தான் நம்மளாம் இதுக்கு மேலே உயிரோட இருக்கணுமான்னு சொல்லும் போது பெண்கள் அப்படி பேசுகிறாங்க. பெண்களுமே பேசுனாங்க. அப்போ சொத்து பிரச்சனையில் கூட ஒரு பொண்ணுக்காக இருந்தாலும் கல்யாணம் முடிச்சுட்டு போனாலும் அந்த பொண்ணுக்கு சொத்து இருக்குது. ஆனால் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்ன்றப்போ இவங்களுக்கெல்லாம் எதுக்கு? அவங்களே வாலண்டியராக வந்து கேட்டு வேலை கொடுக்குற மாதிரி கொடுத்து வேலையும் வாங்கிக்கிட்டு இப்படி வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் இதுக்கு மேலே வாழ்க்கையே வாழ வேண்டான்னு ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி செத்துடலான்னு ஒரு முடிவில் உட்காரும் போது தான் டிரான்ஸ்ஜெண்டர் வந்து நீ பார்த்து எங்கள் ஆயா நம்பர் கொடுத்தாங்க. இந்த குடும்பம் அப்படின்றது எப்படி இருக்கு, எவ்வளவு சந்தோஷமா? எப்பவுமே எங்களை வந்து எவ்வளோ மன வேதனைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே மறந்து எங்களை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கான எல்லா வழிகளையும் நாங்கள் தேடுவோம். டிரான்ஸ்ஜெண்டராக நாங்கள் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் 2 பேருமே ஃப்ரெண்டு. சேலத்தில் மீட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் நானும் அவளும் பரதநாட்டியம் ஆடும்போது சேலத்தில் மீட் பண்ணோம். அப்போ ஸ்டார்டிங் பேசும்போது 2 பேருக்குமே வாழ் தான். நாங்கள் 2 பேருமே பையன் ட்ரெஸ்ல இருக்கும் போது அவங்க கிட்ட போயிட்டு டியூர் மாதிரி வச்சுட்டு நீங்களும் டான்ஸ் தான் ஆட வரீங்க அப்படின்னு பேசும்போது ரொம்ப சீரியஸான ஒரு இடத்துல இருப்போம். நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பேசியிருப்போம். அத்தனை பேருமே மைண்ட் டைவர்ட் பண்ற மாதிரி, அந்த குழந்தை அழுகுற மாதிரி பண்றது. ரொம்ப முரட்டு குழந்தையா இருக்கும் போல இருக்கேன். தெருக்கூத்து இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான் எங்களுக்கு அப்போ நாங்கள் மனவேதனைகள் எனக்கு வந்து நிறைய ஆறுதல் கொடுத்து வந்து அந்த மாதிரி நிகழ்வுகள் தான். 1330 அருந்தமிழ் பிள்ளைகளுள் எந்த பிள்ளை என கேட்ட அந்த வள்ளுவருக்கு அந்த அறிவின் பிள்ளை அழகின் கிள்ளை அழகாய் சொன்னது பதில். நீங்க சொன்னதே ஒரு அம்மா அப்பா இருக்காங்க, ஒரு ஒரு பையனோ பொண்ணோ இருக்காங்க 13 வயசுல. அப்பா அம்மா தவறிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்றது தெரியல. அது பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி. இப்போ திருநங்கைக்கு ஒரு நிலைமை வருதுன்னா அது இன்னும் எவ்வளோ பெரிய சிக்கலை உண்டு பண்ணுன்றதை புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நீங்களாம் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் சமூகத்தை பார்த்தீங்க இல்லையா, ஒரு பார்வை, நான் ஒரு நம்பிக்கை இருக்கும், நம்ம வெளியே போனால் பொழைச்சிக்கலாம், நம்மளை தான் வீட்டில் தான் புரிஞ்சுக்கலையான்னு. அப்படி தான் இருந்தால் தான் சமூகம் எப்படி இருந்தது? நான் வந்து ஸ்டார்டிங்கே வீட்டிலேருந்துலாம் வெளியில் வரல. இப்போயுமேவும் எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து எக்ஸ்பெக்டன்ஸோட தான் நான் எப்போவுமே இருக்கேன். ஆனால் ஸ்டார்டிங் நான் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சு. நான் கரெக்டாக என்னுடைய 12வது வயதில் இருந்து நான் இப்படி இருக்கிறேன், நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது வழக்கம் போல் ஸ்கூல்லலாம் படிச்சுட்டு இருக்கும் போது பசங்க கேலி கிண்டல்கள் பண்ணுவாங்க. அதுக்கு பயந்துட்டே ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறது, இல்லை ஸ்கூலுக்கு போயிட்டேன்னா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துடுறது, அப்படிலாம் நிறைய தடவை ஸ்கூல் இது பண்ணுவேன். ஸ்கூலுக்கு போகவே கூடாதுங்கிற முடிவுலலாம் 6th எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த கேலி கிண்டல்கள் வந்து எனக்கு பழக்கம் கிடையாதுங்கிறது ஒரு காலத்தால். அப்போது நான் அந்த 6th வந்து நிப்பாட்டிடலாம், அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டு 6th நிப்பாட்டிடலான் இருக்கும் போது தான் எங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை ஏதுன்னு கேட்கும் போது இல்லாமல் எனக்கு படிக்க பிடிக்கலை அப்படின்னு சொல்லும் போது வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்கூலில் சேர்த்து விட்டுருந்தாங்க. 7th 8th 7th 8th அங்கே படிக்கும் போது அங்கன்னு உள்ள டீச்சர்ஸ் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. கோஎட் ஸ்கூல்னால கேர்ள்ஸும் சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் மிங்கிளாக இருக்கும் போது ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும், என்ன தான் பசங்கக்கிட்ட அந்த கேலி கிண்டல்கள் இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் அந்த இது இருக்கும் பொழுது 7th 8th நான் முடிக்கலான்னு போகும்போது அந்த 8th நான் படிக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்கூலுமே 8th வரைக்கும் தான் இருக்குது. 8th நான் வரும்போது ஸ்கூல் பீப்புள் லீடராக இருந்தேன். அப்போது அந்த ஸ்கூல் பீப்புள் லீடராக இருக்கும்போது அந்த மொத்த ஸ்ட்ரகிள்ஸும் அந்த பசங்க நிறைய கேலி கிண்டல்கள், ஏன் இவள் வந்து பொண்ணுக்கிட்ட மட்டும் தான் போய் பேசுகிறா, பசங்கிட்ட வரவே முடிக்க, அப்போ வந்து இவளுக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கேலி கிண்டல் பண்ணும்போது இல்லை ஸ்கூலை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணும்போது தான் கொரோனா வந்து இதுவாயிடுச்சு. எனக்கு கொரோனா வந்தது ரொம்ப ஒரு சந்தோஷம். ஓகே இனிமேல் நம்ம ஸ்கூலுக்கே போக வேண்டாம்,
அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு நான் 9th 10th நான் வீட்டில் இருக்கும் போது தான் தோணுச்சு, ஐயோ இதுக்கு நம்ம ஸ்கூலுக்கே போயிருக்கலாமோ. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒவ்வொரு நாளுமே சந்தேகங்கிற ஒரு பார்வையில் பார்ப்பாங்க. எனக்கு இந்த திருநங்கை சமுதாயங்கிறது ஒன்று இருக்குன்னேவும் எனக்கு அந்த நான் 11 படிக்கிற வரைக்கும் தெரியவே தெரியாது. நான் அந்த 11ல வெளியில வரும்போது தான் எனக்கே தெரிய ஆரம்பிச்சிச்சு. எங்க வீட்டில் அது வரைக்கும் உங்க மனநிலை என்ன இருந்துச்சு? எனக்கு ஏதோ பிரச்சனைன்னு உங்களுக்குள்ளேயே நீங்களே நினைச்சுக்கிட்டு எனக்கு ஒரு பிரச்சனை, நம்ம உடம்புல நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு போல, அது என்ன ஏது அதை பத்தி எதுவுமே தெரியல. எதுவுமே தெரியாது. அப்படிதான் நான் இருந்தேன் அந்த 10th வரைக்குமேவும். அப்படிங்கும்போது ஓகே நம்ம கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு அப்படி என்ன பிரச்சனைன்னு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கும் போது தான் எங்கள் வீட்டில் வழக்கம் போல் ஃபேமிலி ஸ்ட்ரகிள்ஸ் போது 11th பிரேக் டவுன் பண்ணும் போது தான் வேலூரில் வந்து போய் ஜாயின் பண்ணேன். வேலூர் டிஸ்ட்ரிக்டில் ஜாயின் பண்ணேன் நான். அங்கே வேலூர் டிஸ்ட்ரிக்டில் ஜாயின் பண்ணும் போது தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு திருநங்கைங்கிற ஒரு சமுதாயம் இருக்கிறதேவும் எனக்கு அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. நான் படித்தது என்னென்னா எங்கள் மாமா வீட்டில் இருந்தால் படித்தேன், ஹாஸ்டலில் தங்கி படிக்கலை. எங்கள் ஸ்கூல் 7:30 ஸ்கூலுக்கே நான் 8:30, ஏன்னா எங்கள் மாமா அந்த ஸ்கூலில் டீச்சர் ஒர்க் பண்ணாங்க. ஸோ 7:30 ஸ்கூலுக்கு 8:30 தான் போவேன். ஈவினிங் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துடுவேன். காலையில் எந்திக்கிறது, அத்தை பசங்களை பார்த்துக்கிறது, அந்த மாதிரி தான் என்னுடைய 11th ஃபுல்லாகவே போகும்போது எனக்கு டோட்டலாக என்னடா இது நம்ம வீட்லேயுமே நிம்மதி இல்லை, சரி ஓகே மாமா வீட்டுக்கு வந்து அங்கேயும் நிம்மதி இல்லை அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும் போது தான் எங்கள் மாமா வீட்டு பக்கத்தில் ஒரு டீச்சர் இருந்தாங்க. அவங்க வந்து காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கு படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட தான் 11th உட்காந்து படித்தேன். அவங்கக்கிட்ட தான் நான் ஃபஸ்ட் டைம் நான் சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது டீச்சர் அப்படின்னு சொல்லும் போது அவங்க புரிஞ்சுக்கிட்டு கவலைப்படாதம்மா நான் இருக்கேன்னு சொல்லி என்னை 11th படிக்க வச்சாங்க. என்னை 11th அவ்வளோ ஒரு என்கரேஜ் பண்ணி 11th என்னை முடிக்க வச்சாங்க. இப்போதைக்கு சேஃபாக படித்து முடிச்சிடலாம் அந்த ஐடியாவில் தான் இருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்தில் எங்கள் வீட்டாளங்களையும் மறைச்சி வைக்க முடியல. எங்கள் வீட்டிலலாம் அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுமே ஃபாரின்லேருந்து வந்துட்டார். நான் 12th எங்கள் அப்பாவில் என்னை ஸ்கூலுக்கு போக விட மாட்டேன்னு சொல்லிட்டார். எங்கள் வீட்டில் அடின்னு அடி, அவ்வளோ அடி அடிச்சு. எப்படி இருந்துச்சு? ஏன்னா அப்பாவுக்கு அங்கேயே ஃபாரின்ல இருந்ததுனால பெருசா தெரியாது இல்லையாங்கண்ணே. அவர் வரும்போதே இப்போ உங்க வீட்டுல சொன்னதோ இல்ல அவர் பார்த்ததோ அவரோட ரியாக்ஷன் எந்த அளவுக்கு இருந்தது? எந்த அளவுக்குன்னா பிள்ளையே வேண்டாம் அவளை கொண்டுடலாம் அந்த அளவுக்குலாம். எங்கள் வீட்டிலலாம் இன்னொன்று சொல்லப்போனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே எனக்கு வந்து பாய்ஷன் வச்சு சாப்பாட்டில் பாய்ஷன் வைக்கிற அளவுக்குலாம் வந்திருந்தாங்க. அந்த அளவுக்குலாம் எங்கள் வீட்டில் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. இல்லை சொல்றது நீங்க பாய்சன் வைக்கிறதுன்னு மீன்ஸ் பேசுறது அவர் கோவத்துல அப்படின்றது இல்லை நிஜத்துலேயே இது பண்ண வந்தாங்க. அது இந்த பாய்சன் வைக்க அதுலேயே இது பண்ணாங்க. எங்கள் அம்மா தான் பார்த்து இது பண்ணி அதுக்கப்புறம் இது பண்ணாங்க. எங்கள் ஃபேமிலியில் பார்க்குறது ஒன்றா கேஸ்ட்டு பார்த்தாங்க. நீ இப்படி சேஞ்ச் ஆகிறது கூட பிரச்சனை இல்லை, நீ எந்த கம்யூனிட்டியில் இருக்க, எங்கள் கேஸ்ட்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரகிள். ஏன்னா அது பக்கத்தில் உள்ளது ஃபுல்லுமே சொந்தக்காரங்க, ரிலேட்டிவ். நாங்கள் ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்கிறோம். அது வந்து ஒரு ஊருங்கிறது கிடையாது, ஒரு கிராமத்தையும் தாண்டி அது ஒரு சின்ன ஒரு சொந்தங்கள் வாழ்கிற ஒரு குடும்பம் மாதிரி தான் இருந்துச்சு அந்த இடமே. நான் வெளியில் போனால் பக்கத்தில் சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி தான். அவங்க மத்தியில் நீ இப்படி ஆயிட்டியே, சமூகத்துல அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வரும்ன்றனால இவங்களை இது பண்ணிடலாம். எங்களுக்கு கெட்ட பேர் வர்றதுன்னு தாண்டி இப்போ உன் சித்தப்பா உன்னை கூட்டு போறான்னா உன் சித்தப்பாக்கு என்ன நிலைமை ஆகும், நம்ம கேஸ்ட்டுக்கு என்ன ஆகும், அந்த எங்க அந்த ஜாதிகள் பார்க்கும் போது எங்கள் வீட்டில் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் எனக்கு இருந்துச்சு. அதையும் தாண்டி எனக்கு சப்போர்ட் வந்து எங்கள் வீட்டில் எனக்கு இருந்துச்சுன்னா எங்கள் அண்ணன் எனக்கு சப்போர்ட் பண்ணான். இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியிலும் எனக்கு எங்கள் அண்ணன் சப்போர்ட் பண்ணான். என்கிட்ட எங்கள் அண்ணன் என்னை எவ்வளோதான் என்னை திட்டுவான் அடிப்பான் அப்படி பண்ணாதுன்னு சொன்னாலும் வெளி இடத்துல என்னை விட்டே கொடுத்ததே கிடையாது. ஆனால் அவருக்கு தெரியுமா அந்த பாய்சன் வச்சது? நான் எல்லாமே எங்கள் அதுக்கு அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? சேம் எங்கள் அண்ணன் எனக்கா வீட்டில் வந்து சண்டை போட்டான். வீட்டில் எங்கள் அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டான், இனிமேல் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நான் வெளியில் கூப்பிட்டு போய் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு தான் எங்கள் அண்ணன் சொன்னான். அதுக்கப்புறம் தான் எங்கள் அண்ணன் வீட்டில் பேசி எங்கள் அம்மா அப்பா மனசெல்லாம் மாற்றும் போது எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா அவள் இருக்கிற வீட்டில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வீட்டை விட்டு வெளியேறிட்டார். அம்மா கூடயும் சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியேறிட்டார். நான் இனிமேல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது எங்கள் அப்பா வீட்டை விட்டு வெளியேறிட்டார். எங்கள் அம்மா மட்டும் தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஒரு குடும்ப எப்படி சொல்கிறதுனா ஒரு கிராமத்திலே வாழ்ந்த ஒரு பெண் எங்கள் அம்மா. வெறும் 15 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்கள் அம்மா இது வரைக்கும் வேலைக்கு கூட போனது கிடையாது. அப்படிங்கும் போது எங்கள் அப்பா வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க. 3 பேர் நாங்கள் எங்கள் வீட்டில், நானே எனக்கு 2 அண்ணா. எங்கள் அம்மா எந்த வேலையுமே எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. அப்படிங்கும் போது எங்கள் அப்பா வீட்டை விட்டு போனதும் மொத்த ஸ்ட்ரகிளுமே எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா மேலே விழுந்துருச்சு. நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், நான் படிப்பேன், நான் மாட்டேனான்னு இருக்கும் போது தான். ஏன்னா அந்த 12th நான் போன 1 மாதத்துலேயே நான் நின்றுட்டேன். எனக்கு அங்கே ஸ்டார்டிங்கில் அங்கே எனக்கு சார் அங்கே நான் 12th படிக்கும்போது அங்கே உள்ள சார் என்னை தப்பாக செக்ஷுவலாக அபியூஸ்மெண்ட் பண்ணதும், அங்கே பசங்க என்னை தப்பாக இது பண்ணதும், வர போக்குவரத்தில் மேலே கை வைக்கிறதும், தப்பாக ஒரு மாதிரி கை வைக்கிறதும், நான் 12th 2 monthsலேயே நானும் பிரேக் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நம்ம 12th படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது நான் வீட்டில் இருக்கும் போது தான் எனக்கு அதே ஸ்கூல்ல இருந்து
இத்தனைக்கும் அவங்க எனக்கு சம்மந்தமே கிடையாது. எங்கள் ஆயா சொன்ன மாதிரி இத்தனைக்கும் அந்த டீச்சர் எனக்கு சம்மந்தமே கிடையாது. நான் 12th முடிக்க காரணமாக இருந்தா அந்த ஆசிரியர் தான் அவங்க. அவங்க பேர் வந்து நிர்மலா. அவங்களுக்கு நான் இப்போ நன்றி சொல்லிக்கிறேன். அவங்களால தான் 12th முடிச்சு இவ்வளோ தூரம் நான் வந்திருந்திருக்கேன். ஏன்னா நான் 12th எல்லாமே முடிச்சுட்டேன். முடிக்கிறதுக்கு அந்த காரணமாக இருக்கும்போது மேம் கால் பண்ணி என்ன சாதனா பரதநாட்டியம் ஸ்டேட் லெவல் போறியா, கலை திருவிழா பரதநாட்டியம் ஆடுறான்னு எனக்கு கால் பண்ணி அவங்க கேட்கும் போது கண்டிப்பாக பண்ணுறேன் மேம் சொல்லும் போது நான் அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், எனக்கு இந்த மாதிரிலாம் ஃபீலிங்ஸ் இருக்குது மேம், ஸ்கூலில் படிக்க முடியலன்னு சொல்லும் போது ஹெட் மாஸ்டர் கிட்ட பர்மிஷன் கேட்டு வீட்லேயே இருந்து நான் 12th எக்ஸாம் எழுதினேன். எனக்கும் ஆசைலாம் இருக்குது, எங்கள் அப்பா கூட கை கொடுத்துட்டு போகணுலாம் ரொம்ப ஆசைலாம் இருக்குது. ஆனால் 3 வருஷம் ஆச்சு எங்கள் அப்பா என்கிட்ட பேசி. இது வரைக்குமே எங்கள் அப்பா என்கிட்ட பேசினது கூட கிடையாது. நீங்கள் இடையில முயற்சி பண்ணுறதுண்டா? நிறைய முயற்சி பண்ணியிருக்கேன் எங்கள் அப்பா கிட்ட. ஆனால் இப்போ இது வரைக்குமே எங்கள் அப்பா என்கிட்ட பேச. இப்போ வீட்டில் நீங்கள் சொன்னது அப்படி ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னதுக்கப்புறம் எப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு எண்ணம் வருது? சேம் எனக்கு என்னதான் இருந்தாலும் அப்பா ஆயிட்டாங்களே, என்னுடைய அப்பா தானே அவங்க. பெத்தவங்க முக்கியம் எங்களுக்கு எப்பயுமே. எங்க டிரான்ஸ் பீப்புள் எல்லாருக்குமே ஒன்று பெத்தவங்க முக்கியம் தான். ஆனா அவங்க வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்து ஒரு எக்ஸ்ட்ரீம் போறாங்க இல்லையா, அதையும் மன்னிச்சுட்டு எப்படி? அவள் சிம்பிளா சொன்னா அவங்க எனக்கு அப்பா, எனக்கு அந்த ஆசை, நான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசை. மற்ற குழந்தைகளெல்லாம் பார்க்கும் போது, இந்த பெண் குழந்தைகளாம் அவங்க அப்பா கையை பிடிச்சி போகும்போதோ, அவங்க அப்பா வெளியில கூட்டு போகும்போதோ, அவங்க அப்பா வந்து சொல்லுவாங்களே இது என் புள்ள அப்படின்னு சொல்லும் போது, எங்க அப்பா ஒரு நாள்னாச்சும் சொல்லிட மாட்டாரா, இது என் புள்ள படிக்கிறா, என் புள்ள இவ்வளோ தூரம் வந்திருக்கான்னு சொல்ல மாட்டேன். அந்த ஒரு ஏக்கு மட்டும்தான். இது இப்போ வரைக்குமே எனக்கு எங்கள் அப்பா வேணுங்கிற தோன்ற ஒரே ஒன்று. இப்போ வரைக்குமே எனக்கு ஆசை, எங்கள் அப்பா எனக்கு கால் பண்ணிட மாட்டார். நான் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கானே, எங்கள் அப்பா என்கிட்ட பேசினது கிடையாது, பேசக்கூட மாட்டார். இப்போ வரைக்கும் ஒரு ஆசை இருக்குது அப்பாவோட கை பிடிச்சி நடக்கும். இது வரைக்கும் எங்கள் அப்பா கூட இருந்து ஒரு ஃபோட்டோ கூட எடுத்தது கிடையாது. சின்ன வயசுலேருந்தே எடுத்தது கிடையாது. நான் சாப்பிடும் போதெல்லாம் எங்கள் அப்பா தட்டெல்லாம் தட்டி விட்டுறாங்க. நீ இதெல்லாம் உனக்கு தண்டை கஞ்சினா அதுக்கு சாப்பாடுலாம் கொடுக்கணும்லாம் அப்படிலாம் ரொம்ப இது பண்ணாங்க. அவ்வளோ ஸ்ட்ரகிளும் ஃபேஸ் பண்ணி நான் எங்கள் வீட்டில் இருந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா எங்கள் அண்ணா மட்டும் தான். எனக்கு அவ்வளோ ஆசை வெட்டினரி டாக்டர் படிக்கணும்னு. அவங்க நிவேதாக்கு முன்னாடி உங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கும் இல்லையா? கண்டிப்பாக எனக்கு வெட்டினரி அவ்வளோ ஆசை, வெட்டினரி படிக்கணும்னு. ஆனால் எனக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் கிடைச்சிச்சு. சரி, கிடைக்கிற வாய்ப்பை விட்டுறக்கூடாதுன்னு சென்னையில் ஃபிசியோதெரபி ஜாயின் பண்ணி லேடிஸ் ஹாஸ்டலில் தான் ஜாயின் பண்ணேன். சேம் ப்ராப்ளம் எனக்கு, அதே ஹாஸ்டலில் பிரச்சனைகள், லேடிஸ் கிட்ட இருந்து பிரச்சனை. அங்கன காலேஜில் இருந்து பசங்க ஃபுல்லுமே ஹாஸ்டலில் தங்கவே முடியாத அளவுக்கு நான் இருக்கும் போது தான் இத்தனைக்கும் நான் திருநங்கை சமுதாயத்தில் இல்லை, நான் தனியாக வீட்டில் இருக்கேன். காலேஜ் ஹாஸ்டல் அங்கே உள்ள பொண்ணுங்க ஃபுல்லுமே ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நம்மளாம் இதுக்கு மேலே உயிரோட இருக்கணுமான்னு சொல்லும் போது பெண்கள் அப்படி பேசுறாங்க, பெண்களுமே பேசுனாங்க, ஆண்கள் பேசுகிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்றது நிறைய கேட்டிருக்கேன். பெண்கள் என்ன பேசுகிறாங்க? பெண்கள் வந்து எப்படின்னா, நான் லேடிஸ் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணேன். ஃபஸ்ட்டு என்கிட்ட கேட்ட ஒரு கொஸ்டின் என்ன, நீ சர்ஜரி பண்ணிட்டியா சாதனா, இந்த ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, அவங்களுக்கு ஒரு பயம், நான் அவங்க கூட தங்கும் போது அவங்களுக்கு அசிங்கமாக போயிடுமோன்னு ஒரு கேள்விகள். இன்னொன்று என்னென்னா பயம், இவ ஏதாவது சொல்லிட்டா பழிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு அவங்களுக்கு. சொல்லிட்டாங்கன்னா அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனாலவே என்ன பண்ணாங்கன்னா ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சாங்க. லேடிஸ் ஹாஸ்டல்ல நிறைய ஒதுக்கி வச்சாங்க. நிறைய இதில் கேட்கும் போதுமே டைரெக்டாகவே சொன்னாங்க, நீங்கள் இப்படி இருக்கீங்க தரமாட்டோம், அப்படியே நாங்கள் கொடுத்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய லேடிஸ் ஹாஸ்டல்லுமே எனக்கு நிறைய பதில் வந்துச்சு. அட்ஜஸ்ட்மெண்ட் ஆண்கள் அந்த லேடிஸ் ஹாஸ்டலோடைய ஓனர் அவங்களுமே அப்பெல்லாம் பேசும்போது என்ன பண்றதுன்னு ஒரு வழியே இல்லாம இருக்கும் போது, திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல இதுக்கு மேல வாழ்க்கையே வாழ வேண்டான்னு ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி செத்துடலான்னு ஒரு முடிவில் உட்காரும் போது தான் பப்பிதா ஸ்ரீன்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஜெண்டர் வந்து நீ பார்த்து எதுக்குமா இப்படிலாம் வந்து உட்காந்துருக்க தனியா, அவங்க வந்து தான் கொடுத்தாங்க, எங்க ஆயா நம்பர் கொடுத்தாங்க. அப்போ கால் பண்ணி நான் அப்பயுமே எனக்கு ஐயோ நம்ம போறோம், ஏன்னா நான் இது வரைக்கும் எந்த ஒரு டிரான்ஸ் பீப்புள் கூடயும் தங்குறது கிடையாது. எனக்கு எல்லாமே புதுசு, நான் அந்த சமுதாயத்தை விட்டு வர்றதே புதுசு. அப்படிங்கும் போது நான் வந்துட்டேன். கால் பண்ணிட்டு வரோம், நம்ம லைஃப் எப்படி இருக்க போகுது, நம்ம ஒரு வேளை நம்ம லைஃப் தப்பான வழிக்கு போயிருமோ, காலேஜ் நிப்பாட்டிடுமோன்னு நான் அவ்வளோ தூரம் நான் வீட்டுக்கு வந்து நான் பார்த்த உடனேவும் எங்கள் ஆயா சொன்னது என்னன்னா, நீ உன் லைஃப் எங்கேயுமே போகாது, உன்கிட்ட மட்டும்தான் இருக்கும், நீ படிக்கிறேன்னு சொல்லிட்டு டேரெக்டாக நீ ஹாஸ்டல் கூட்டு போயிட்டு வெக்கேட் பண்ணிட்டு நான் டேரெக்டாக எங்கள் வீட்டுக்கு வந்தேன். என்னுடைய தொலைஞ்ச நிம்மதியை மொத்தத்தையும் நான் கைக்குள்ளே வச்சுருக்கேன். இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக படிக்கிறேன்னா எங்கள் ஆயா அதுதான் சொன்னேன். பார்த்தீங்களா, 6 மந்த்துக்கு முன்னாடி கிடச்சிருந்த நேரம் நான் நினச்ச இந்த மாதிரி வெட்டினரி டாக்டர் ஆகிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை. இப்போ ஃபிசியோதெரபிஸ்ட்டுமே கிடச்சிச்சு. இப்போ நிம்மதியாக படிக்கிறேன்னா எங்கள் ஆயாவில் மட்டும்தான். அதுலேயுமே சாதிக்க முடியும் இல்லையா? கண்டிப்பாக சாதிப்பேன். இப்போது நீங்கள் ஸ்கூலாக இருக்கலாம், இல்லை வீடு, இதெல்லாம் தாண்டி சொசைட்டியை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம் இல்லையா வெளியே வந்து, அப்போ எப்படி இருந்தது? கண்டிப்பாக வெளியில் வந்து என்னோட டிரான்சிஷனுக்கு அப்புறம் இப்போ எங்களோட பெரிய தேடல்ன்றது ஒரு வேலை தான்.
வேலைவாய்ப்பு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒன்று, மிகப்பெரிய ஒன்றா வேலைவாய்ப்பு தான். அப்போ வந்து நான் வேலைக்கு தேடும்போது எல்லா இடத்துலையும் ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், வெளியில் ஒரு சின்ன கடையாக இருக்கட்டும், சின்ன கடையினாலும் ஏதாச்சும் வேலை செஞ்சால் நம்மளுக்கு மாதம் நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு ஏதாச்சும் ஒன்று கிடைக்குமேன்னு போய் கேட்குற இடத்துலலாம் எல்லாமே வந்து நான் இப்படி ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்ன்ற ஒரே ஒரு இந்த பாலின பாகுபாடு தான் எங்கே வெளியில் போனாலுமே. அந்த பாலின பாகுபாடை காரணம் காட்டி நான் கேட்டு சொல்கிறேன். வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போட்டிருப்பாங்க, பட் இருந்து போய் கேட்டாலும் ஆள் வந்துட்டாங்க, ஆள் இருக்காங்க, நான் வேணா பக்கத்து தெரிஞ்ச கடையில் கேட்டு போகிறேன், உங்களோட கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுங்கன்னு வாங்கி வச்சுப்பாங்க. அப்படி எவ்வளோ கடைகள் நிறைய கிட்டத்தட்ட ஒரு நாளைக்குன்னு சொன்னால் 50 கடைகளுக்கு மேலே ஏறி இறங்கி இருக்கும். போனதுமே அவங்க என்ன செய்வாங்கன்னா, எது 10 ரூபா காசு எடுத்து கொடுக்க தான் பார்ப்பாங்க. நான் என்ன படிச்சிருக்கேன், என்னோட குவாலிஃபிகேஷன் என்ன, அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க வந்து என்ன ஜெண்டர், ஒரு ஆணாக இருக்காங்களா ஒரு பெண்ணாக இருக்காங்களா, அந்த இதை மட்டும்தான் பார்க்குறாங்க. இப்போ அந்த சமயத்தில் எனக்கு வேலைக்கு இல்லை, எனக்கு எந்த வேலை கிடைச்சா கூட போதும், நான் அதை கூட செய்ய நான் ரெடியாக தான் இருக்கேன்றப்போ எனக்கு வேலை கொடுக்க யாரும் முன் வரலை. அப்போ ஒரு சில பேர் வந்தாங்க, வந்துட்டு அவங்க 2-3 நாள் நல்லா பேசினாங்க, நல்லா அது அக்கா தங்கச்சி மாதிரி பேசினாங்க. 3ஆவது நாள் நைட் அவங்க பேசுகிற விதமே ஒரு மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஏண்டாச்சு என்னடா இந்த மாதிரி பேசுகிறாங்க. 2 நாள் நல்லா பேசினாங்க, எப்படினாலும் உனக்கு வேலை வாங்கி கொடுத்துட்றேன், நீ என்னை நம்பி வந்துட்ட, உனக்கு இந்த வேலை உறுதி அப்படின்னு சொல்லிட்டு 3ஆவது நாள் ஒரு மாதிரி பேசுவாங்க. இப்போ ஒரு வேலைக்கு நல்லா பேசுறாங்க, 3ஆவது நாள் எப்படி மாத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது நைட்டு மெசேஜ் பண்ணுவாங்க வாட்ஸ்அப்பில், என்ன பண்ணுறீங்க இது பண்ணுறீங்கன்னு மெசேஜ் பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்களா, இப்படியே ஒவ்வொரு உரையாடலுக்கு பின்னாடி அவங்களோட ஒரு சில வார்த்தைகள் தப்பாக பேசுவாங்க, என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி தவறான உரையாடல்கள் வரும்போது நம்ம வந்து அது என்ன இந்த இடமும் போகிற இடத்துல எல்லாமே நம்மளுக்கு இந்த மாதிரி நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு மூலயமா ஒரு தனியார் கம்பெனியில் வந்து டெலிகாலராக வேலை கிடச்சிச்சு. நாங்கள் 4 டிரான்ஸ்ஜெண்டர் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. 4 டிரான்ஸ்ஜெண்டர். அப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, பரவாயில்லையே 4 டிரான்ஸ்ஜெண்டர் கேட்குறாங்க, கண்டிப்பாக இது வந்து நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு 4 பேர் போயிட்டோம். 5 மாதமாக வேலை செஞ்சோம். ஃபஸ்ட்டு மாதம் வேலை செய்யும் போது அவங்க என்ன சேலரி தரல, நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் தரோன்னு சொன்னாங்க. சரி, நம்மளுக்கு ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம், நம்ம எவ்வளவோ வேலைக்கு ட்ரை பண்ணிட்டோம், வெளியில் வேலை கிடைக்காது, இந்த இடத்துல கிடச்சிருக்குன்னு அதை தக்க வச்சுக்கணும். சரி, இந்த மாதம் சம்பளம் வரல, நெக்ஸ்ட் மந்த்து நம்ம வந்து இப்போ வாங்கிக்கலான்னு சொன்னோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த்தும் அதே மாதிரி தான் சொன்னாங்க. 4 பேருக்கிட்டேயுமேவும் நாங்கள் தந்துடுறோம், கொஞ்சம் இது சேலரி இஷ்யூவாக இருக்குது, நாங்கள் வந்து தந்துடுறோம். இதேமாதிரி ஒரு 5 மாதம் ஆச்சு. அது 5 மாதத்துக்கு மேலே எங்களால் இது பண்ண முடியல. அங்கே கேட்டால் அங்கவே கொஞ்சம் இஷ்யூ பண்ணி, நீங்கள் வந்து நீங்கள் திருநங்கைனால நிறைய பேர் உங்களை பார்த்து பயப்படுறாங்க, இந்த மாதிரி தேவையில்லாத காரணங்களை காட்டி. ஏன்னா அங்கே உள்ளவங்கள இருக்கட்டும், கஸ்டமராக இருக்கட்டும், நல்ல ஃப்ரெண்ட்லியாக தான் பழகினாங்க. ஆனால் இவங்க வந்து ஒரு காரணம் காட்டி எங்களை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. வெளியில் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் கேட்டப்போ கூட அவங்க வந்து சேலரி தரவே இல்லை. அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. வெளியில் போய் நம்பிக்கையாக போய் இருந்து அவங்களே வாலண்டியராக வந்து கேட்டு வேலை கொடுக்குற மாதிரி கொடுத்து வேலையும் வாங்கிக்கிட்டு இப்படி வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு எங்கள் லைஃப்பில். எங்களை யார் கேட்பாங்க? கண்டிப்பாக உங்களுக்கு பின்னாடி என்ன ஸ்ட்ரென்த் இருக்க போகுது, யார் வந்து உங்களுக்கு நின்றுவான், யார் உங்களை கேட்பான், நீங்கள் வெளியில் போய் சொன்னாலும் எடுத்துப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு மனவேதனையாக இருந்துச்சு. உங்கள் லைஃப்பில் எப்படி இருந்தது? சொசைட்டி, அதாவது வீட்டை தாண்டி வெளியே வந்ததுக்கப்புறம் எப்படி இருந்தது? நான் கரெக்டாக +2 முடித்ததுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு மூலமாக தான் நான் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்துட்டு நான் அதாவது மற்ற திருநங்கைகளோட வந்து இதாக தான் இருந்தேன். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சொசைட்டிலையும் சரி, வீட்லேயும் சரி, இங்கேயும் சரி, டிரான்ஸ்ஜெண்டர்ஸையும் சரி, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது இல்லாமல் என்னை ரொம்ப ஒரு தப்பான விதங்களில் நிறைய கஷ்டமாக இருந்துச்சு. அப்போல்லாம் நான் யோசித்தேன், ஏன்டா நம்ம இங்கே வந்தோம். மறுபடியும் நான் என்ன பண்ணிட்டேன், சரி மறுபடியும் நம்ம போயிடலாம் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் எங்கள் ஊருக்கே போயிட்டேன். மறுபடியும் ஊருக்கே போனேன்னே மறுபடியும் வீட்டில் ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியெல்லாம் இருக்குது, அப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து அண்ணன் தம்பிகள் எல்லாருமே வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா மட்டும் என்னை சேர்த்துக்கிட்டாங்க. என் பிள்ளை பரவாயில்ல, ஒரு ஊனமாக இருந்தால் என் பிள்ளைய நான் பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்துட்டு படிக்க வச்சாங்க. ஆனால் அவங்க படிக்க வச்ச அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அம்மா கூட இப்போ ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இறந்துட்டாங்க. ரீசெண்டாக இப்போது சொத்து பிரச்சனை கூட நடந்துச்சு. அப்போ சொத்து பிரச்சனையில் கூட ஒரு பொண்ணுக்காக இருந்தாலும் கல்யாணம் முடிச்சுட்டு போனாலும் அந்த பொண்ணுக்கு சொத்து இருக்குது. ஆனால் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்ன்றப்போ இவங்களுக்கெல்லாம் எதுக்கு
அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் தாட் வந்துருச்சு. அப்புறம் சூசைடெல்லாம் அட்டன் பண்ணி மறுபடியும் காப்பாற்றி கொண்டு வந்து அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு மூலயமா தான் நானும் இவங்கக்கிட்ட வந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் தாட்டில் இங்கே வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஆக்சுவலாக பேசும்போது ஒவ்வொரு திருநங்கைகளுடைய வாழ்க்கையை ரொம்ப ஆழமாக நம்ம பேசும்போது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது இல்லையா? இதெல்லாம் இருக்கா சொசைட்டிலன்னு. ஆனால் இப்போ பெருவாரி என்ன நினைப்பாங்க, திருநங்கைகள்னா வீட்டை விட்டு வெளியே வராங்க, அதோட அவங்க வீட்டு சம்மந்தப்பட்ட எல்லாமே முடிஞ்சிடும். ஒரு சிலருக்கு அவங்க வீட்டில் ஆறுதல் இருக்கும், அவங்க அரவணைச்சிக்குவாங்க அப்படின்னு. அதிகபட்சம் எல்லாம் வெளியே வந்துடுவாங்க. ஆனால் இவங்க பேசும்போதெல்லாம் ஆச்சரியமா இருந்தது. அப்பா அவ்வளோ வெறுத்தாலும் இன்னைக்கும் அப்பா கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு. உங்களுக்கு அம்மாவை எவ்வளோ மிஸ் பண்றீங்கம்மா? நான் அதை மட்டும் சொல்லுங்களேன். அம்மா எதுனாலாம் உங்களுக்காக பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க? என்னோட பிரதர் சிஸ்டர்ஸ் வந்துமே சேர்த்து 10 பேர். 10 பேர் ஒரு பெரிய ஃபேமிலியில 10 பேரா? ஓகே. அப்பா வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட் தான், அதனால 10 பேர். அப்பாவுக்கு வந்து 2 ஒய்ஃப். அப்போது அவங்க சைடில் வந்து நிறைய படித்தவங்க, எல்லா இன்ஜினியரிங் இருக்கிறாங்க, டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ என் சைடில் வந்து யாரும் படிக்கல, யாரும் +2 கூட தாண்டலை. அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. ஆப்போசிட்ல யாருமே படிக்கல. ஆ. அப்போ வந்து நான் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பார்ட் டைம் ஜாப் பார்த்து படிச்சிருக்கிறேன். அப்புறம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. ஆனால் எங்கள் அம்மா எனக்கு எல்லா விஷயத்துலையுமே இதாக தான் இருந்திருக்காங்க. ஊரை சேர்ந்து என்னை வெட்ட வந்தாங்க. அந்த ஒரு வில்லேஜில் வந்து ஒரு சாதி மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம கேஸ்டில் இப்படி ஒரு பையனா, இப்படி ஒரு பொண்ணாக மாறணுமா, நம்மளெல்லாம் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இழிவுபடுத்துகிற மாதிரி, நீ அங்கே இருந்தால் உங்கள் வீட்டை நாங்கள் ஒதுக்கி வச்சிருவோம், யார் கூடயும் பேசாத அளவுக்கு அந்த மாதிரியெல்லாம் பண்ணாங்க. அப்படி எதுக்கு வெட்ட வந்தாங்க உங்களை? இந்த மாதிரி ஒரு கேஸ்ட் விஷயமா. எந்த மாவட்டம் நீங்க? நான் தேனியில் ஒரு வில்லேஜ். அப்படி இருக்கிறப்போ வெட்ட வந்தாங்க. அப்போ கூட எங்கள் பேரண்ட்ஸ் சொன்னாங்க ஒரே வார்த்தையில், என் பிள்ளை எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம், அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் யாரும் வேண்டாம், கஷ்டப்படுற நேரத்தில் நீங்கள் யாரும் வரமாட்டீங்க, என் பிள்ளை எனக்கு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாதி நாட்டாமக்கிட்ட எல்லாம் பேசி அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் உனக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இதான். அம்மா இறந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு இதானேன். அவன் ஒரு கைவிடப்பட்ட நிலைமை. சிஸ்டர்ஸ் இருக்காங்க, பிரதர்ஸ் இருக்காங்க, ஆனால் பேச மாட்டாங்க, இன்ன வரைக்குமே பேச மாட்டாங்க. ஆமாம், ஒரு சில என் தம்பியும் சொல்கிறதுக்கு என்ன டிரான்ஸ்ஜெண்டர் தான். என் கூட பிறந்த தம்பியும் டிரான்ஸ்ஜெண்டராக தான். அவங்களோட நட பாவனைகள் எல்லாமே தெரியும். நான் என் தம்பிக்கிட்டே சொல்லிட்டேன், உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ சொல்லு, ஒரு நல்ல இடத்துல நான் இருக்கிறேன், அதே நல்ல இடத்துல உன்னை சேர்த்து விடுறேன், நீ நல்லபடியாக இரு. இப்போ நான் நல்லா இருக்கிறேன், அதை நானும் சொல்லுவேன். உனக்கு டிரான்ஸ்ஜெண்டராக ஆகணும்னு ஆசையாக இருக்கா, ஆயா கிட்ட கூப்பிட்டு வந்து விடுறேன், ஆயா பார்த்துப்பாங்க எல்லாமே. ஏன்னா எனக்கு அவங்க அம்மா போனதுக்கப்புறம் எங்கள் ஆயா தான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அப்படி சொன்னேன். என்னெல்லாம் நினைவுண்டு அம்மா வந்து உங்களுக்காக செஞ்சது அப்படின்னா? ஏதாவது விருப்பப்பட்டு கேட்டால் வாங்கி தரது அந்த மாதிரி? அம்மா வந்து நான் கேட்குறது எவ்வளோ, அம்மா வந்து அப்பா போயிட்டாரு விட்டுட்டு வேற ஒருத்தவங்க கூட. அப்போ போன பிறகு எங்கள் அம்மா தான் எங்களை எல்லாமே வளர்த்தாங்க. அப்போது நான் பார்ட் டைம் ஜாப் பார்த்து அம்மாவையும் பார்த்து தம்பிகளையும் பார்த்து, அக்கா இருக்கிறாங்க, அக்கா இருந்தாலுமே வேறு வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க பார்த்துக்க முடியாதுல்ல, அப்புறம் பார்த்தாங்க. அப்புறம் ஒரு சில டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்னால எங்கள் அம்மா வந்து கடைசி நேரத்தில் என்னால் எங்கள் அம்மாவோட இருக்க முடியல. அவங்க ஒரு மாதிரியா மிஸ்யூஸ் பண்ணுறது, மிஸ்யூஸ்னால் வேறு விதமான ஒரு இதில் கொண்டு போய் விடுறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணாங்க. நான் போய் பேரண்ட்ஸ் போய் பார்க்கணுன்னு சொன்னால் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல, இந்த காசு அனுப்பிச்சி விடு, போயிட்டு வா, அப்படி தான் சொல்லுவாங்க. போய் என்னை பார்க்கவில்லை. கடைசியாக நான் இங்கேருந்து கூடூரில் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன். அப்போ ஒரு மார்னிங் ஒரு 7 o'clock இருக்கும். அப்போ என் தம்பி ஃபோன் பண்ணி சொல்கிறான், இந்த மாதிரி அம்மாவுக்கு ரொம்ப பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்குது அப்படி சொல்லிட்டு. அப்புறம் நான் ஊருக்கு இங்கேருந்து போகிறதுக்குள்ளேயே அம்மா இறந்துட்டாங்க. என்ன உடம்புக்கு சரியில்லாம? உடம்பு சரியில்லாமல், உடம்புல ரத்தம் இல்லைன்னு சொன்னாங்க. ரத்தம் ஏற்றுறதுக்கு காசெல்லாம் போட்டுவிட்டு எல்லாம் பண்ணோம். ஆனால் அவங்க வந்து அது வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம பிள்ளைங்க நம்மளால் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா கடனையும் அடைச்சிட்டு அவங்க கடைசியாக வீடியோ காலில் பார்த்தேன். அப்படி இப்போ இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம சொல்கிறோம் இவ்வளோ, ஏன்னா ஒவ்வொரு திருநங்கைகளை பற்றி நம்ம பேசும்போது உண்மையாகவே ஒரு அவங்க வாழ்க்கையில் பார்த்ததெல்லாம் சராசரி வாழ்க்கையில் இருக்கிற யாரும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்களான்றது சந்தேகம். இப்போ ஒரு குடும்பமாக எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டோம் அப்படிங்கும்போது ஒரு வீட்டில் நம்ம பார்க்குறோம், ஒரு அக்கா தங்கச்சியோ அண்ணன் தம்பியோ அவங்க யாராவது ஒருத்தங்க இருந்தால் அவங்களுக்குள்ள ஒரு சண்டை, பேசிக்கிறது, பிடிக்கிறது அப்படி இருக்கும் இல்லையா? இப்போ இந்த குடும்பம் அப்படின்றது எப்படி இருக்கும்? எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்? யார் இங்கே வந்து ஒரு வாள்?
2 பேர் தானே கடைசியில், இந்த 2 அதனால தான் கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி கடைசியாக போய் உட்காந்துக்கிறதா? என்னெல்லாம் பண்ணுவாங்க நீங்க சொல்ல வேண்டாம், நீங்க சொல்லுங்களேன், என்னெல்லாம் பண்றது? டிரான்ஜெண்டராக நாங்கள் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் 2 பேருமே ஃப்ரெண்டு. அவளை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். அவள் என்னென்ன பண்ணுவாங்க சொல்லுங்களேன், இது வரைக்கும் தெரியாது சொல்லுங்களேன். நிறைய சேட்டைகள் நாங்கள் போகும்போது நிறைய கலாய்க்கிறது, நாங்கள் நிறைய இருப்போம். சேலத்தில் மீட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் டைம். நானும் அவளும் பரதநாட்டியம் ஆடும்போது சேலத்தில் மீட் பண்ணோம். அப்போ ஸ்டார்டிங் பேசும்போது 2 பேருக்குமே வாழ் தான். நாங்கள் 2 பேருமே எப்படின்னா ஒரு மாதிரி அந்த டிரான்ஜெண்டர் எங்களுடைய பெண்கிற ஒரு பாவனையில் பேசும்போது நாங்கள் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். எப்படி பேசுவீங்க? தெரியல சீரியஸா அந்த பாவனைகளை பேசுன்னு சொல்லும்போது சும்மா பேசிக்காமீங்களா? நான் அப்போ பையன் ட்ரெஸ்ல இருக்கும் போது அவங்க கிட்ட போயிட்டு டியூர் மாதிரி வச்சுட்டு நீங்களும் டான்ஸ் தான் ஆட வரீங்களா அப்படின்னு பேசும்போது அவனுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. 2 பேருமே கண்டுபிடிச்சு நாங்க டிரான்ஜெண்டர் தெரிஞ்சிருச்சு நாங்க 2 பேருக்குமே. இந்த குழந்தைங்களாம் அழுவாங்க இல்லையா, ரொம்ப சீரியஸான ஒரு இடத்துல இருப்போம், நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பேசியிருப்போம், அத்தனை பேருமே மைண்ட் டைவர்ட் பண்ற மாதிரி அந்த குழந்தை அழுகுற மாதிரி பண்றது. என்னை சுத்தி உள்ள ஒரு 300 பேர் இருக்காங்க. அந்த 300 பேருமே இவங்க குடும்பத்தனத்துக்கு எல்லாம் அடிக்ட், அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. அந்த ரூம்குள்ள போயிட்டு குழந்தை அழுகுற மாதிரி பண்ணு. அது என்ன குழந்தை அழுகுற கை இப்படி எப்பவுமே வச்சு நிஜமா நல்லா இருக்கீங்க. கை எடுத்து கை வச்சு தான் பண்ணுவாங்களே? இல்ல நல்லா பண்ணுவாங்க. சும்மா எனக்காக பண்ணிக்காம ரொம்ப முரட்டு குழந்தையா இருக்கும் போல இருக்கேன். ஆமா. ஓகே, பாட்டு யாராவது பாடுவீங்களா? பாடுறதோ இல்ல டைலாக் பேசி காமிக்கிறது, இந்த சினிமாவை இமிட்டேட் பண்றது, அந்த மாதிரி அவங்கதான். பாட்டு பாடுறதுல இருந்து இமிட்டேட் பண்றதுல இருந்து எல்லாமே அவங்கதான். டைலாக்ஸ் எல்லாம் உண்டா? சினிமா டைலாக் ஸ்கூல் டேஸ்ல ஸ்பீச் பண்ணிருக்கேன். அது நல்லா பேசுவான். பேசி காமிங்களேன். முக்கணியில் சிறந்தது மாதங்களில் சிறந்ததுமே, தினங்களில் சிறந்தது தை, மாமேதையாக அமர்ந்திருக்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கும், தாமரை இதழ்களைப் போல பூத்து குலுங்கிக் கொண்டிருக்கும் மாணவ மாணவியருக்கும், நடுவராக அமர்ந்திருக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டதான தலைப்பு திருவள்ளுவர் தூங்கிக் கொண்டிருந்தார். திருவள்ளுவர் தூங்கிக் கொண்டிருந்தார், தெருக்கதவை யாரோ தட்டுவது போல் இருந்தது. எழுந்து வந்து யாரதி என கேட்டுக்கொண்டு பார்த்தார் திருவள்ளுவர். யாரது என கேட்டபோது அதற்கு ஈன்ற குரல் 1330. அருந்தமிழ் பிள்ளைகளுள் எந்த பிள்ளை என கேட்ட அந்த வள்ளுவருக்கு அந்த அறிவின் பிள்ளை அழகின் கிள்ளை அழகாய் சொன்னது பதில். நேரம் வருதே தெரியாது இல்லையா? இதை விட இந்த குவாக்கு ரொம்ப நல்லா இருந்தது. சரி, இப்போ ஸ்பெஷல் டேலண்ட் அப்படின்னா இப்போ நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? கவிதை எழுத வேண்டாம், நிறைய கவிதைகள். கவிதை சொல்லுங்களேன் எனக்காக. எங்களுடைய டிரான்ஸ் கம்யூனிட்டி வச்சு ஒன்று சொல்கிறேன். மாதவிடாய் வழி வந்தால் அதனை சுகத்துடன் ஏற்றுக்கொள்பவர்கள் திருநங்கைகள்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவமாக என்ன கவிதைனா, நான் பேருந்து பயணம் செய்யும் பொழுது மூச்சு விடம் கூட இடம் இல்லை, ஆனால் நான் அமர்ந்திருக்கும் அருகையில் மட்டும் காலியாகத்தான் இருக்கின்றது பேருந்தில் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை எழுதியிருந்தேன். இந்த மாதிரி நிறைய கவிதைகள் நான் எழுதியிருக்கேன். நான் இப்போ நிறைய நம்ம கவிதை அப்படின்னு இந்த காதல் கவிதை அந்த மாதிரி அதெல்லாம் எழுதியிருக்கேன். சொல்லுங்களேன். அவனை அடையும் போராட்டத்தில் தாசி என்கின்ற பட்டத்தை வாங்கி தோல்வி அடைந்தேன்னு ஒரு கவிதை எழுதியிருந்தேன். இல்லை, ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு பெயின்ஃபுல்லாக தான் இருக்கு. அதை தாண்டி நான் கேட்குறது ஒரு சந்தோஷமாவே. ஸோ இப்போ எப்படி இருக்கும் ஒரு இப்போ நம்ம வெளியே போயிட்டு வரோம், ஏதோ ஒன்று நம்ம படிக்க போகிறோம், வேலைக்கு போகிறோம், வர்றோம், ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனாக இருக்குன்னா அந்த சுச்சுவேஷன் மாற்றுறதுன்றது வீட்டில் அவங்க தானா, இல்லை அவங்களை தவிர்த்து வேற யாரெல்லாம் உண்டு, என்னெல்லாம் பண்ணுவாங்க? இங்கே இல்லாட்டி பரவாயில்ல, அவங்கள பற்றி. இல்லை, எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அது திருநங்கைகள்கிட்ட வந்து இந்த ஆட்டோன்றது வந்து இவங்க தான் ஆடுவாங்க அவங்க தான் ஆடுவாங்கன்றத நம்ம சொல்ல முடியாது. ஆடுற கலை வந்து அது பரதமோ இல்லை எதுவாக இருந்தாலும் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு இது இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒரு ஆடுவோம். அந்த மாதிரி நாங்கள் பாட்டு போட்டு ஆடுறது, இல்லை ஏதாவது பாட்டு நாங்களே பாடுறது அப்படின்னு எங்களுக்குள்ள அது சில விளையாட்டுகள். நாங்கள் எப்போவுமே எங்களை வந்து எவ்வளோ மன வேதனைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே மறந்து எங்களை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கான எல்லா வழிகளையும் நாங்கள் தேடுவோம். ஏ மானு கொம்பு பித்தளை சொம்பே பிடாங்கி மரியாடும், ஏ மீன் சோரே கறி சோரே கலிஜியா பாட், ஏ சாவு குத்தே நாத்த குத்தே போலிருப்பா மைமா, அட உன்னையும் என்னையும் போட்டுடுவான் ஆட்டு தொட்டில கைமா, சீச்சி கொய்யாக்கா ஈ மிச்ச கொய்யாக்கா, அத்தாலம்மா துட்டாலம்மா கீஞ்ச கோட்லட்டா, நீ கா விட்டா பழம் நான் பழம் விட்டாக்கா,
நீ காவு விட்டா பழம் மாமா கண்ணு விட்டா விழும். யாரு வரிகள்லாம் இது? அது சும்மா நாங்களே. அப்படியா? ஆமா, ஏதாவது கிண்டல் பண்ணி சும்மா விளையாட்டுக்கு இப்போ நம்மள ஏதாவது சொல்றாங்கன்னா வேணும்னு நம்மள திரும்ப அவங்கள கிண்டல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பாடுறதெல்லாம் உண்டா? தெருக்கூத்து இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான் எங்களுக்கு அப்போ நாங்க மனவேதனைகள் எனக்கு வந்து நிறைய ஆறுதல் கொடுத்தது வந்து அந்த மாதிரி நிகழ்வுகள் தான். அப்பதான் இந்த டீமாக பசங்க கானா பாடுற பசங்கள்லாம் வந்து, அதாவது நான் வீட்டை விட்டு வெளியில போன புதுசுல வந்து வீட்டில் அப்போ என்ன சுத்தமாக எந்த தம்பிங்களை வளர்த்தனோ அந்த தம்பிங்களே நான் அக்செப்ட் பண்ணிக்கல. அப்போ நான் இருந்த இடம் வந்து புதுப்பேட்டை. ஆமாம், புதுப்பேட்டை அந்த கூவமாத்து ஓரத்தில் தான் எனக்கு வந்து வீடுனா வந்து அது எப்படி சொல்கிறதுனே இருக்காது, 4 சுவர் உருப்படியாக இருக்காது அங்கே. அந்த மாதிரி ஒரு இடம். அங்கே இருக்கும்போது அங்கே நிறைய பசங்க இந்த மாதிரி பாடுவாங்க. அவங்க கூட சும்மா விடிய விடிய கொசு கடிக்கிற அந்த கொசு கடியோடைய வலியை மறக்கணுன்னாக்கா இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு அது அப்படி சும்மா அப்படியே. ஆனா அது ஒரு இயல்புல பழகிறது இல்லையா? அது நாங்கள் வந்து இதுன்னு இல்லை, எல்லாமே எல்லாத்துக்கும் அப்படியே அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கிறோம் நாங்கள். இப்போ நார்மலாக இப்போ சினி ஃபீல்டு சாங்ஸ்னால் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பாடுவோம், இல்லை பக்தி பாடல்கள்னால் கூட இன்ட்ரெஸ்டிங்காக பாடுவோம். எங்களுக்கு இந்த கானா அப்படின்றது இல்லை. எங்களை நாங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு, எங்களோட மனவேதனைகளை குறைக்கிறதுக்கான எல்லா வழிகளையுமே நாங்கள் கையில் எடுத்துக்குவோம். நாங்கள் இது அதுன்னு நாங்கள் வந்து பிரிக்க மாட்டோம். இப்போ இவங்க தான் அவங்க தான் அப்படி இதில் வந்து ரொம்ப எங்களை சந்தோஷமாக, இப்போ எனக்கும் ஒரு யாருக்கிட்ட போய் ஷேர் பண்ணிருக்கோம் இல்லையா, ஷேர் பண்ணிக்காத அளவுக்கு என்னை மெய் மறக்க வைக்கிறது வந்து இவங்களோட சிரிப்புகள், விளையாட்டுகள் அந்த மாதிரி. ஆனால் மற்றபடி ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாமே பண்ணிப்போம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கும்போது. ஏன்னா இன்னைக்கு சொசைட்டில வந்து அந்த ஒரு சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கு அப்படின்றது பார்க்குறோம். பட் ஆனால் இன்னுமே அது போதாது அப்படின்றது தான் புரியுது. ஆரம்பத்தில் சொன்னப்போ அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அந்த அக்செப்டன்ஸ் வேணும், திருநங்கைகளுக்குன்னு ஒரு தனித்த பார்வை வேணும், அவங்களுக்குன்னு அந்த சில உரிமைகள்லாம் வேணும் அப்படின்றது கூடிய விரைவில் அதெல்லாம் சாத்தியப்படும் அப்படின்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சமூகத்தில் நிறைய மாற்றங்களை உண்டு செய்யும் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான பேச்சுக்கள் அப்படின்றது நம்புகிறோம். அந்த மாற்றத்தை சீக்கிரமாக நம்ம சந்திக்கலாம். நிறைவாக அந்த குவா குவாவோட முடிச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரே தடவை. நன்றி நன்றி எல்லாருக்கும். நன்றி. தேங்க்யூ.